இந்த வீடியோவில் ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் கப் கேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதோட இந்த கப் கேக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்பெஷலாக மோல்டு எதுவுமே தேவைப்படாது. அதாவது கப் கேக்ஸ் டின், மஃபின் டின்ஸ் எதுவுமே தேவைப்படாது. ஸோ அது இல்லாமல் எந்த மாதிரி கப் கேக்ஸ் வீட்லேயே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஒரு பவுலில் ஒரு கப் மைதாவை இந்த மாதிரி ஒரு சலடையில் ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா இந்த மாதிரி சலிச்சுக்கணும். அதுலேயே 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுலேயே 1/4 கப் கொக்கோ பவுடர், இதையும் நல்லா சலிச்சுக்கணும். இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம கப் கேக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்த ஒரு பவுலில் 2 முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிடணும். இதை விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். விஸ்க் இல்லாதவங்க பரவாயில்ல, நார்மலாக ஒரு சின்னதாக ஸ்பூனோ இல்லை கரண்டியோ யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்கு நல்லா பீட் பண்ணதையும் இந்த மாதிரி நல்லா நுர பொங்கி வரும். அதுலேயே 1/2 கப் பவுடர் பண்ண சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ சுகரும் முட்டையும் நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஆல்ரெடியே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கணும். அதாவது கொக்கோ பவுடர், மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணின பிறகு இதுலேயே 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். வெண்ணிலா எசன்ஸ் இல்லாதவங்க பரவாயில்ல, ஆப்ஷனல் தான், ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து நான் 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நம்ம முட்டையை பீட் பண்ணும்போது ஆட் பண்ணியிருந்துருக்கணும், ஆனால் நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த கப் கேக்ஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணின பிறகு இந்த ஆயில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். ஆயிலை முன்னாடி தான் ஆட் பண்ணணும், நான் மறந்ததால் நான் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ அவ்வளோதான், கப் கேக்ஸ் பண்ணுறதுக்கு பேட்டர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் மோல்டுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன டீ கப்ஸ் நான் எடுத்துக்க போகிறேன். இதை யூஸ் பண்ணி தான் நான் கப் கேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த டீ கப் இல்லாதவங்க நார்மலாக வீட்டில் இருக்க சில்வர் கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சில்வர் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா பட்டர் அப்ளை பண்ணின பிறகு நம்ம கப் கேக்ஸ் உடைய பேட்டரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கப் கேக் நல்லா ஷேப்பில் வர்றதுக்காக நான் இந்த லைனர் யூஸ் பண்ண போகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட லைனர் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம நார்மலாக இந்த மாதிரி சின்ன டீ கப்ஸ்லேயே டேரெக்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் டேரெக்டாக ஆட் பண்ணும்போது நம்ம பட்டர் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த மஃபின் லைனர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நமக்கு பட்டர் எதுவும் பெருசாக தேவைப்படாது. இப்போ நான் இந்த லைனரை இந்த டீ கப்ஸில் வச்சிடுறேன் இந்த மாதிரி.
இப்போ நமக்கு கப்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம ஒரு கரண்டி பேட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள் நான் எந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன்னு. அந்த லைனர் வந்து முக்கால்வாசி இருந்தால் போதும். ஃபுல்லாக நிறைஞ்சுது அப்படின்னா அது வேகும்போது இன்னும் டபுளாகி வரும். ஸோ இந்த பேட்டரை வந்து முக்கால்வாசி அப்படி இல்லைன்னா நீங்கள் அரைவாசி ஆட் பண்ணாலே போதும். ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா கப் கேக்ஸ் வந்து நல்லா பேக் ஆகும்போது நல்லா டபுளாகி ஃப்ளஃபியாக வரும். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம ஆஃப் இல்லைன்னா வந்து முக்கால்வாசி ஆட் பண்ணாலே போதும். அடுத்து ஒரு கடாயில் ஒரு லேயர் உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு வந்து என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. நம்ம திருப்பி பேக்கிங்க்கு வந்து இதே உப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு தட்டு இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. தட்டு வந்து எந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணியிருந்த இந்த கப் கேக்ஸை இது மேலே வச்சிடணும். இதை வந்து 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஓவர் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா கப் கேக்ஸ் வந்து சீக்கிரமாகவே தீஞ்சிருது. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட்டு செக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக ஒரு டூத் ஸ்டிக் வச்சு பார்க்கும்போது ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம 20 மினிட்ஸ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம். ஒருவேளை இது ஒட்டுது அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ எனக்கு இதை குக் பண்ண 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு. ஸோ நீங்கள் அந்த கேக் வந்து ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 20லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளாரையே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த டீ கப்ஸ்லேருந்து இந்த கப் கேக்ஸை ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு கத்தி யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு புஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த கப் கேக்ஸ் அழகாக வந்துடும். எனக்கு 1-2 கப் கேக்ஸ் வந்து லைட்டாக தீஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் பார்த்து ஓவர் குக் பண்ணாமல் கரெக்டான டைமில் ஆஃப் பண்ணுங்கள். பாருங்கள் ரொம்ப சூப்பரான கப் கேக்ஸ் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. திருப்பியுமே இந்த டீ கப்ஸ் வந்து நீங்கள் எப்போல்லாம் கப் கேக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த கப் கேக்ஸை நம்ம இப்படியே சாப்பிட்டாலும் ஓகே. இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் சாக்லேட் ஃப்ரோஸ்டிங்கை இது மேலே ஆட் பண்ணிக்கிறேன். அழகாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே கப் கேக்ஸாகவே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் வந்து நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் ரெசிபி வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் வந்து பட்டர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஆனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கிறது வந்து வனஸ்பதி யூஸ் பண்ணி பண்ணியிருப்பேன். வனஸ்பதி பிடிக்காதவங்க பட்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது ஃபாதர்ஸ் டேக்கு நான் ஸ்பெஷலாக பண்ணுறதால இன்னும் கொஞ்சம் லைட்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக இது மேலே சின்ன சின்ன சுகர் பால்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு பார்ட்டிஸ் அப்படி இல்லைன்னா குட்டீஸ்க்கு வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த கப் கேக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.